ரவையில் கூட சாஃப்டாக ஜூஸியாக குலாப் ஜாமுன் செய்யலாம். அப்படியே ரெடிமேட் மிக்ஸில் செஞ்சால் எப்படி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கிடைக்குமோ அதே மாதிரி ரவையில் எப்படி சாஃப்டாக ஜூஸியாக செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவையை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக வாசம் வர வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குறைவான தீயில் ஒரு 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வாசம் வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். ரவையோட நல்லா கலந்து வந்தால் போதும். நல்லா கலந்து விட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்துட்ருக்கும் போதே குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி விழுந்துடும். கட்டி விழாமல் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரவை இந்த பாலை நல்லா இழுத்து கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும். இந்த நேரத்தில் குங்குமப்பூ கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்ல கட்டியான பதத்துக்கு இந்த அளவுக்கு வரும். ரவை பால் மில்க் பவுடர் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்ததுனால நல்ல மாவு பதத்துக்கு இந்த ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறி வரதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரோட அளவு 250 கிராம் இருக்கும். சுகர் எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி 15 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். 2 ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இப்போ 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை அப்படியே சூட்டோடு இறக்கிறாமல் ஒரு அரை எலுமிச்சம்பழச்சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைனா கிறிஸ்டலைஸ் ஆயிரும் சுகரு. இப்போ இந்த சுகர் சிரப் ஒரு மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஆற விட்டுருந்த குலாப் ஜாமுன் மாவை உருட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யை கையில் எடுத்துகிட்டு இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரவை கண்ணுக்கே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க, விரிசல் விழாமல். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு ஷேப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெயை மிதமான தீயில் காய விட்டுக்கோங்க. ஹைலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவான தீயிலும் சேர்த்துக்கூடாது. மிதமான தீயில் ஒவ்வொன்றா சேர்த்து கடைசி வரைக்குமே ஒரே தீயில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஈவனாக குக் ஆகி ஈவனான கலரில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக குறைவான செலவில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்பாங்க. உருண்டைகளை சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. ஈவனான கலரில் ஈவனாக குக் ஆகி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளும் மிதமான சூட்டுக்கு இருக்கணும், சுகர் சிரப்பும் மிதமான சூட்டுக்கு இருக்கணும். ரெண்டுமே மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை ஒன்றா சேர்த்து ஊற விட்டுருக்கலாம். இப்போ மிதமான சூட்டுக்கு சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இப்போ பொரிச்ச உருண்டைகளை ஒன்றா சேர்த்துடலாம். ரவையை கிண்டி எடுக்கிறதுலையும் சரி, உருட்டி எடுக்கிறதுலையும் சரி, பொரிச்சு எடுக்கிறதுலையும் சரி கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுக்கோங்க. இந்த அளவுகளோடு செஞ்சிங்கன்னா தான் விரிசல் இல்லாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இதை ஊற விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளில் சுகர் சிரப் நல்லா இறங்கி வரும். 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சாஃப்டாக ஜூஸியாக ரவா ஜாமுன் ரெடி. நீங்களும் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.